பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக வளர்ச்சி குறித்து கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் கழக வளர்ச்சி குறித்து கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KN ராமச்சந்திரன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங், கனிகா சம்பத் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா பேசுகையில், அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளையும் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளையும் எடுத்துக் கூறி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் எனவும், மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பேசுகையில், மேடைக்கு கீழ் அமர்ந்திருக்கும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மேடைக்கு வரலாம். தமிழகத்தை ஒரு குடும்பம் சுழன்று தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் முக்கியமானது. எனவே நன்றாக உழைத்து எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்குவது நமது கடமை என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ட்ரெயின் போல கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை அந்த ட்ரெயின் ஓடிக்கொண்டே அந்த ட்ரெயினின் இலக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொண்டு போய் நம்மை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த ட்ரெயினின் இலக்கு. அந்த ட்ரெயின் கிளம்புகின்ற போது பல்வேறு காட்டாறுகளை கடந்து வரும், பல்வேறு மலைகளை கடந்து வரும், பல்வேறு நதிகளை கடந்து வரும். அந்த ட்ரெயினை இயக்கக்கூடியவர் மாண்புமிகு அருமையினர் எடப்பாடியார். நம்மளெல்லாம் கோட்டைக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய அரும்பணியினை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். காட்டாறுகளை கடக்கின்ற பொழுது பயந்து போய் இந்த ட்ரெயின் கோட்டைக்கு சென்று சேருமோ சேராதோ என்று சந்தேகப்பட்டவர்கள் கீழே குதித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். கீழே குதித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நீரிலே மூழ்கிவிட்டார்கள். நான் யாரை சொல்றேன் என்று உங்களுக்கு தெரியும். நதிகளை கடக்கின்ற பொழுது அந்த நதியை பார்த்து பயந்தவர்கள் கீழே இறங்கியவர்கள் எல்லாம் திரும்பவும் இந்த ட்ரெயினை பிடிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் ட்ரெயின் அருமையினர் எடப்பாடியாருடைய சீரிய தலைமையிலே வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இந்த ட்ரெயின் நம்ம எல்லாம் கோட்டையிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிச்சயம்.